கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போகிற டாபிக் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் பிஸ்னஸ் பண்ணுற பர்சனுக்கான இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம இனிஷியலாக ஒரு பேலன்ஸ் ஷீட் எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட்னா என்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் செலவு பண்ணுறது, எனக்கு வர வருமானம், இது எல்லாத்தையுமே நான் வச்சு கேல்குலேட் பண்ணி எனக்கு லாபம் இருக்கா நஷ்டம் இருக்கான்னு பார்க்கறது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் வந்து எனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, நான் வந்து எவ்வளோ திருப்பி தர வேண்டியது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்போ ஒரு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அதையும் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண பேலன்ஸ் ஷீட்டையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம பிஸ்னஸோட க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு பேலன்ஸ் ஷீட் ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் ஃபர்ஸ்ட் வந்து லயபிலிட்டி சைட், அசட் சைட். லயபிலிட்டி சைடில் கேபிட்டல் வரும், அப்புறம் வந்து பேங்க் லோன்ஸ் ஏதாவது வாங்கியிருந்தா அது வரும், ஹேண்ட் லோன்ஸ் தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கியிருந்தீங்கன்னா அது வரும், மார்ட்கேஜ் லோன்ஸ் வரும், அன்செக்யூர்ட் லோன்ஸ் வரும், ஜிஎஸ்டியில் இருக்கீங்க நீங்கள் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஜிஎஸ்டி டேக்ஸ் பேயபிள் இருந்தால் டேக்ஸ் பேயபிள் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம எதெல்லாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக தர வேண்டியது இருக்கோ, கொடுக்க வேண்டியது இருக்கோ, அது எல்லாமே வந்து லயபிலிட்டி சைடு வரும். அசட் சைடில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசட்ஸ் ஆப்வியஸ்லி என்னென்ன சொத்துக்கள் இருக்கோ எல்லாமே வரும். எல்லாமே வரும்னா, என்கிட்ட வந்து ஒரு ஃபோன் இருக்குது, பிஸ்னஸ்க்காக வாங்கினேன், அதையும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி வரும். ஸோ அது வரும். அப்புறம் வந்து லேண்ட் அண்ட் பில்டிங்லேருந்து நீங்கள் வச்சிருக்கிற ஃபோன் வரைக்கும் உங்களோட அசட்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே வரும். லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு 10% டெப்ரிசியேஷன் இருக்குது, 5% டெப்ரிசியேஷன் இருக்குது. ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ்க்கு 10% டெப்ரிசியேஷன் வரும். பிளான்ட் அண்ட் மிஷினரிஸ்க்கு 15% டெப்ரிசியேஷன்ஸ் வரும். ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரிஸ், எலக்ட்ரானிக்ஸ்ல எல்லாமே வந்து 15% வரும். கம்ப்யூட்டருக்கு 40% வரும். புக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து புக்ஸ் அண்ட் பீரியாடிகல்ஸ்க்கு வந்து 40% வரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரிலேட்டாக இருக்கிற எக்ஸ்பென்சஸ் அசட் சைடில் வரும். ஸோ அது வந்து சன்ட்ரி டெட்டார்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து சன்ட்ரி டெட்டார்ஸ்க்கு அப்புறம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க் அப்படிங்கிற வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் எல்லாமே வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோவை நான் வந்து மேக் பண்ணுறேன். இன்னும் கண்டினியூவாக அடுத்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் வந்து அப்கமிங் வீடியோ நான் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்டிங் வீடியோவாக நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்ஸ்.